எல்லா கம்பெனிஸும் ஏஐ யூஸ் பண்ணி ஹியூமன்ஸ ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, ஃபிலிம் மேக்கர்ஸோட ஜாப்ப ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுமா? ஜெனரேட்டிவ் ஏஐனா என்ன? அது எப்படி ஃபிலிம் மேக்கிங்ல யூஸ் பண்றது? இதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன? இதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இல்லாம வீடியோ 2ல வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கும். அதுவும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லெட்ஸ் கோ டூ தி ஷோ. இட் இஸ் ஆல் அபௌட் சினிமா. முன்னாடிலாம் டிஏஜிங் அண்ட் ஏஜிங் எல்லாம் ஒரு மேக்கப் போட்டோ, இல்ல ஒரு பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலியமாவோ, இல்ல ஒரு சிஜிஐ யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன கூலி, தக்லைஃப், கோட் மாதிரியான படங்கள்ல டிஏஜிங்கிறது ஏஐ யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. டிஏஜிங் மட்டும் கிடையாது. பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கா இருக்கட்டும், எடிட்டிங், விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் மேக்கிங் டிபார்ட்மெண்ட்லயே ஏஐயோட யூசேஜுக்கு பயங்கரமா எவால்வ் ஆயிருக்கு. நீங்களும் ஏஐ யூஸ் பண்ணி உங்க கிரியேட்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஜெனரேட்டிவ் ஏஐன்னு என்னன்னு. ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறது சிம்பிள் டெர்ம்ஸ்ல சொல்லணும்னா, ஏஐ டூல்ஸ் மூலியமா நம்ம ஒரு ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்ணி அவுட்புட் ஜெனரேட் பண்றதுக்கு பேரு தான் ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ இந்த ஜெனரேட்டிவ் ஏஐயோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜா இருக்கலாம், ஒரு டெக்ஸ்ட்டா இருக்கலாம், ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஏஐ தான். ஸோ நீங்க இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து நீங்க வந்து ஃபுல்லா கத்துக்கணும்னா, நீங்க அதுக்கு முக்கியமா 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு எல்எல்எம், இன்னொன்னு வந்து ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ். இப்ப நீங்க ChatGPTயோ இல்ல ஜெமினியோ வந்து ஒரு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் அவுட்புட்டா நீங்க கேட்டீங்கன்னா, அதோட அவுட்புட் வந்து நல்லாவே இருக்கும். பட் அட் த சேம் டைம் நீங்க வந்து ஒரு இமேஜ் ஜெனரேஷனா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா அது வந்து அவுட்புட் நல்லாவே இருக்காது. அதுக்கு மெயினான ரீசனே பார்த்தீங்கன்னா, சரியான ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் இருந்திருக்காது. அட் த சேம் டைம் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அதாவது எல்எல்எம் பத்தி உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்காதுன்னு அர்த்தம். ஸோ எல்எல்எம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு லாங்குவேஜ் தான் வந்து ஏஐ இன்டராக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற லாங்குவேஜ். இது வந்து ஒவ்வொரு ஏஐக்கும் ஒவ்வொரு விதமான லாங்குவேஜ் மாடல் இருக்கு. நீங்க ஜெமினியா இருக்கட்டும், சாட் ஜிபிடியா இருக்கட்டும், கிளவுடா இருக்கட்டும், பெர்ப்ளெக்சிட்டியா இருக்கட்டும், எல்லா ஆப்புமே பார்க்க ஒரே மாரி தான் இருக்கும். பட் நீங்க அதோட லாங்குவேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டா இருக்கனால மட்டும் தான் அந்த அவுட்புட் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டா வருது. ஸோ நீங்க இமேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வேற ஒரு ஆப் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். டெக்ஸ்ட்டுக்கு வேற யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். வீடியோஸ்க்கா இருந்தாலும் வேற வேற லாங்குவேஜ் மாடல் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நீங்க அந்த லாங்குவேஜ் மாடலுக்கு ஏத்த மாரி, அவங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவான ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கான டிசைர் அவுட்புட் கிடைக்கும். இது ஃபிலிம் மேக்கிங்ல எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபிலிம் மேக்கிங்க பொறுத்தவரைக்கும் நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பட் மேஜரா பார்த்தீங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட் தான். ப்ரீ புரொடக்ஷன், புரொடக்ஷன் அண்ட் போஸ்ட் புரொடக்ஷன். ஸோ ப்ரீ புரொடக்ஷன்ல நீங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்றதுலேருந்து, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்டோரி போர்ட் கிரியேட் பண்றது, ஷார்ட் டிவிஷன், கேமரா ஆங்கிள் இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து ப்ரீ புரொடக்ஷன்ல பண்ணலாம். இது எல்லாமே ஏஐ யூஸ் பண்ணி எஃபெக்டிவா பண்ணலாம். இது இல்லாம புரொடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்றது, லைக் கேமரா ஃபோக்கஸ் ஆப்டிமைஸ் பண்றது, ஆட்டோமேட்டடா வந்து ஒரு கேரக்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது, டீஃபோக்கஸ் பண்றது இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து புரொடக்ஷன் சைட்ல இருந்து பார்க்கலாம். இதெல்லாம் போஸ்ட் புரொடக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எடிட்டிங்கா இருக்கட்டும், விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், ஒரு சவுண்ட் டிசைனா இருக்கட்டும், ஒரு போஸ்டர் டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, போஸ்ட் புரொடக்ஷன்ல நெறையவே பண்ணலாம். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, நெறைய டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான டூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டூல்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போனோம்னா, இதோட லென்த் வந்து பார்த்தா ரொம்ப பெருசா போயிட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு எல்லா டூல்ஸுமே வந்து ஒரு பிடிஎஃப் லிங்க்கா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அது வேணும்னா, நீங்க அத வந்து உள்ள செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் வைஸா உங்களுக்கு என்னென்ன ஏஐ டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அத எல்லாமே ஏஐ யூஸ் பண்ணலாம்ல. அப்புறம் ஏன் இன்னும் வந்து ஆர்டிஸ்ட்ட யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வரும். ஸோ இங்க தான் வந்து ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. என்னதான் ஏஐ டெக்னாலஜி அட்வான்ஸ் லெவல்ல இருந்தாலும், இன்னும் சினிமாவோட ஸ்டாண்டர்ட்ஸ மீட் பண்ணலைங்கிறது தான் நெஜம். அதுதான் உண்மை. அதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, கேரக்டர்ஸோட இன்கன்சிஸ்டன்சி. அதாவது இப்போ நீங்க ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்குறீங்கன்னா, ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் எடுக்குறீங்கன்னா, அந்த ஃபுல்லா இதுக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட்டா வந்து ரிப்பீட்டடா வருவாங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, த்ரூ அவுட் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வந்து ஏஐ யூஸ் பண்ணி உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்க பேசாம ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணிடலாம். இது இல்லாம வந்து ஹியூமன் எமோஷன வந்து எமோட் பண்றது, அப்புறம் வந்து வாய்ஸ் சிங்க் மிஸ்மேட்ச் ஆகுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏஐல நடக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஏஐல இருக்கிற டிராபேக்ஸ். இது நீங்க ஓவர் கம் பண்ணி அப்படியே நீங்க வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வந்து ஒண்ணு எடுத்தீங்கன்னா கூட, அது வந்து ஒரு ரியலிசமா இருக்காது.
இருக்காது. அதே சமயம் வந்து ரொம்ப அனிமேட்டடாவும், ஆர்டிஃபிஷியலாவும் இருக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஏஐ வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்றது கிடையாது. ஏன்னா, இப்ப இருக்க அட்வான்ஸ்மென்ட் பொறுத்தவரைக்கும் இவ்வளோதான் இதோட டெவலப்மென்ட் ஸ்டேஜே. பட் இது இப்படியே இருக்குமான்னு அப்படிங்கன்னு கேட்டா அப்படி கிடையாது. ஸோ இது வந்து எப்பவுமே வந்து டெவலப் ஆயிட்டுங்கிற இதா இருக்கும். இன்னும் ஸ்பீடா டெவலப் ஆகும். இன்னும் வந்து ரொம்ப எவால்வ் ஆகும். ஸோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கறனால, இத வந்து எவ்வளோ எஃபெக்டிவா யூஸ் பண்ணணுமோ, அந்த அளவுக்கு எஃபெக்டிவா தான் இருக்கும். சி ஏஐ டூல்ஸ் எவ்வளோ இருக்கட்டும். ஆனா, அது எல்லாமே உங்களோட ஃபிலிம்ஸ்க்கு எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும்னா, உங்களுக்கு ஃபிலிம் மேக்கிங் டெக்னிக்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் இல்லாம, கிரியேட்டிவிட்டி இல்லாம, நீங்க எவ்வளோதான் ஏஐ யூஸ் பண்ணாலும் கூட, உங்களால ஒரு நல்ல அவுட்புட் குடுக்கவே முடியாது. ஸோ, நீங்க ஒரு ஃபில்ம் மேக்கரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஃபிலிம் மேக்கிங் டெக்னிக் தெரிஞ்சுக்கணும். ஆஸ் வெல் ஆஸ் ஜெனரேட்டிவ் ஏஐயும் தெரிஞ்சிருக்கணும். அப்பனா மட்டும் தான் உங்களால ஒரு நல்ல அவுட்புட் குடுக்க முடியும். நீங்க வந்து நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்ல கேட்ட மாரி, ஏஐ வந்து ஃபில்ம் மேக்கரை ரீப்ளேஸ் பண்ணுமான்னா, கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள ரீப்ளேஸ் பண்ணும். பட் நாட் யுவர் கிரியேட்டிவிட்டி. ஸோ அட் த லாஸ்ட் உங்களோட கிரியேட்டிவிட்டி தான் உங்களோட கிங். அவ்வளோதான் கைஸ், வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து நெறைய பேத்துக்கு ஒரு ஐ ஓப்பனா இருக்கும்னு நான் நம்புறேன். இதுல ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா டாபிக் வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு நெனைச்சீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம அத அடுத்தடுத்து ஒரு சீரிஸாவே போடலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இல்லாம ஒரு நான் சொன்ன மாரி ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வந்துட்டே இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஏப்பா, கூலி படத்துக்குலாம் ரிவ்யூ போட்டியே, வார் 2 படத்துக்கு ரிவ்யூ போடலையா? காசு இல்லப்பா. காசு இல்ல.